ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹாட் 100 ஹாட் உங்களுக்காக. தேங்க்யூ பேபி. ஸ்லாங் மாறுது. பழக்க தோசைங்க. ஆமாடி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டோம். அதெல்லாம் அனகொண்டா எஸ்எஸ் சன்ஸ்னேக் ஹாய். பாண்டி ஹாய். அருண் பிள்ளை ஹாய்மா. ஹாய் அக்கா. நலமா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டுட்டு தெம்பா உங்களெல்லாம் பார்க்க வந்தாச்சு லைவுக்கு. ஒரு ஹாப்பி நியூஸோட. ஓ பெரிய பிக் ஹாய். ஹாய். எஸ், ஒரு பெரிய நியூஸோட ஹாப்பியா உங்களை மீட் பண்றதுக்கு நடுஜாமத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்க வந்தாச்சு. மூவி எப்போ ரிலீஸ்? அனகொண்டா எங்களுக்கே தெரியலையே. பட் மேபி தீபாவளி 1 மந்த்க்குள்ளேயே தான். இப்போ இந்த மந்த் எண்ட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளேயே தெரிஞ்சு. நீங்க இன்னும் தூங்கலையா? உங்களெல்லாம் விட்டுட்டு உங்களெல்லாம் பார்க்காம உங்ககிட்ட அந்த நியூஸ் சொல்லாம எப்படி தூங்க முடியும்? ஹலோ ஹாய், ஐம் ஜாக். ஓகே, ஏன் பிளாக் பண்ணீங்க சொல்லுங்க. பிளாக் அப்ப நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க, பிளாக்கிங் லிஸ்ட்ல, அதனால பிளாக் பண்ணிருக்காங்க. நாங்க யூடியூப்ல இருக்கேன், சவுதியில் இருக்கோம், அதனால நாங்க தூங்க முடியாது. நீங்க எங்க இருக்கீங்க தூங்காம இருக்கீங்கன்னு கேட்க என்ன பண்றது? ஒரு ஹாப்பி நியூஸ். சோ அது சொல்றதுக்காக. சாப்பிட்டியா ஆண்டி? சாப்பிட்டேன் அங்கிள். பாய் பாய்மா. பாய் 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 பாய். போய் சின்ன பிள்ளைங்க தான் தூங்குங்க, போங்க. உங்களை நீங்க ஏதாவது தேவையில்லாம பண்ணிருப்பீங்க, அதனால நான் பிளாக் பண்ணிருப்பேன் நானு. நமஸ்தே மேடம். நமஸ்தே. நமஸ்தே ஜி. ஷதே ஹாய். ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? எர்ணாகுளம். ஓகே, நமஸ்தே மேடம். நமஸ்தே ஜி. என்ன வர குறைஞ்சிட்டே போகுது. வரும் 40, 50, 60, 70 கிட்ட வரைங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டா உங்களை கதற விடுறீங்களா? என்னையோ ஒண்ணு பண்றாங்க. நரேஷ் ஹாய். அஜித் ஹாய். ராஜு மோகன் ஹாய். சரி, ஓகே. என்ன ஹாப்பி நியூஸ்னு சொல்லுங்க. அதாவது நம்ம யூடியூப் சின்னாலப்பட்டி ஆக்ட்ரஸ் சின்னாலப்பட்டி சுகி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் 1000க்கு மேல வந்துட்டாங்க. ஆல்ரெடி நமக்கு அச்சீவ்மெண்ட் 1000 தான். ஸோ அதனால நமக்கு 1000 ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் 1000. சோ இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஷாலினி அம்மா ஹாய். வாங்க வாங்க. ஷர்லிகா எப்படி இருக்கீங்க? அதனால சரி, ஓகே. வாய்ஸ் வரல. ஏன் வாய்ஸ் வரலையா? அது படிக்க வேணாம். டுடே ஸ்பெஷல் ஃபுட் என்ன? ஸ்பெஷல் ஃபுட் இப்போ ஒன்று வரப்போகுது ஹாப்பி நியூஸோட, அதுதான். ஷாலினிகா ஹாய், எப்படி இருக்கீங்க? லாங் டேஸ் ஆச்சு உங்களை மீட் பண்ணி. எப்போ மீட் பண்ணலாம்? ஓ டெய்லியுமா? ஓகே, என்ஜாய். ஓகே, இதுல வேற எனக்கு நான் உனக்கு சொல்றேன். நான் நல்லா இருக்கேன்னு உனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க. நான் அக்கானா நீ தங்கச்சி, வள்ளி தெய்வான. சரியா? ஹலோ. ஆமா, உன்னை நான் எங்க போனாலும் இல்ல உன்னை நான் விட மாட்டேன். இல்ல வேணாம். நீ என்னை விடக்கூடாது. இல்ல வேணாம். நான் இப்ப இருந்தே உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி 3 நாட்கள் ஆகியுள்ளது. டைவர்ஸ் பண்ணிட்டு மானங்கட்டு போய் உட்காந்து இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த தலைவன் தலைவி படம் தான். ஆமா, அந்த படம் தான் டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் சேர்த்து வச்சிருது.
ஆனா நம்ம ஒன்னா இருந்தவங்கள பிரிச்சு வச்சு ஆனா நாங்க ஒன்னா இருந்தவங்கள பார்த்துட்டு இருக்கேன் அப்படி. ஐடி வரட்டும். ஹாய், பேர் சுனி. ஹாய் முருகா. ஹாய் டியர் அண்ட் ராஜ். ஹாய்மா. அதனால வந்து நம்ம யூடியூப் சேனல் அதனால வந்து ஆக்ட்ரஸ் சின்னாலப்பட்டி சுகி, என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. 1000க்கு மேல அண்ட் சம்திங் 20-30 மேல வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ஹாப்பி நியூஸை வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனால உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் லைவ்ல வந்திருக்கோம். ஸோ அதனால நீங்க தூங்குற டைம் இருந்தீங்கன்னா சரி கொஞ்சம் பேசிடலாம். டேல வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. அங்க ரொம்ப பிஸி. ஆமா, கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருக்கனால வந்து ஓடிட்டே இருக்காங்க கிச்சனுக்கும் ஹாலுக்கும். சரி ஓகே, இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஹேமாவனும் நாங்கள் 2 பேர் ஷேர் பண்றோம். எனக்கு இந்த யூடியூப் சேனல் வந்து நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ரன்னிங்ல கிடையவே கிடையாது. 3-4 வருஷமா ஓபன் பண்ணிட்டு சும்மாவே கிடந்தது. இத வந்து எனக்கு இல்ல நீங்க யூடியூப்ல இருக்கு, நீங்க வீடியோஸ் போடுங்க அப்படின்னு என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே எனக்கு ஹேமாமா தான். சோ சரி, நன்றிகள் பல. ஆமா அக்கா, நீங்க யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க வீடியோஸ் நிறைய போடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஸ்டாக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு, சூப்பரான வீடியோஸ் போடுறாங்க. எதுக்காக யூடியூபோட பிளாட்ஃபார்ம் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அதனால எனக்கு வந்து யூடியூபை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு முழுக்க முழுக்க ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு ஹேமா மட்டும்தான். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, எனக்கு சொல்லி கொடுக்கல யூடியூப் விஷயத்துக்கு. ஆமா ஆமா, எதா இருந்தாலும் நான் பதிவு பண்ணிடுறேன்ப்பா. மத்ததுக்குலாம் நான் சப்போர்ட் இல்லைங்கோ. சரி, நான் இல்லைங்கோ. ஆமா, அதனால வந்துட்டு இவங்க அதனால எந்த யூடியூப்ல எது போட்டாலும் இவன் நான் கூடயே வச்சுட்டு இருக்கேன். சோ அதனால இருக்காங்க அடிப்பாவி. அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். 10-15 டேஸ்லயே இவங்க வந்து கண்டினியூஸா வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு 1 மந்த்க்குள்ளே இப்போ வந்து 1000 ரீச் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா இன்ஸ்டால இவங்களுக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஸோ எது பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டா, அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணாலே அதில் ரிசல்ட் வந்துடும். இவங்க டே நைட்லாம் பார்க்கறது இல்லை, டக்குன்னு ஏதாவது எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ அதனால நல்ல நல்ல குட் ஜாப். இன்னும் வந்து நீங்க வந்துட்டு 1000ல வந்திருக்கீங்க. இன்னும் 10,000, 1 lakh, 1 million, 10 million. ராமா சொன்னேன், நீங்க ஏன் என்ன பிளாக் பண்ணீங்க ப்ளீஸ். உன்னையே தான் கேட்டுட்டு இருக்காங்க, நீ தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கியா? யாரப்பா அது தெரியலையே. ஹேமா உங்களை தான்றாவர். யாருங்க நீங்க? தெரியல, சீரியஸ்லி தெரியல யாரு. நீங்க ஏதாவது ராங்கா பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க மேலும் மேலும் அதான் இருங்கப்பா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்குல்ல, அப்புறம் டைலாக் மறந்துடும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் நீங்க வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் 10,000 வரணும், 1 lakh வரணும், 1 million வரணும், 10 million வரணும். சின்னாலப்பட்டி ஸ்விக்கி யூடியூப் சேனல் வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரணும். ஸோ அதனால நீங்க கண்டினியூஸா பண்ணுங்க. வெரி ஆல் இல்ல ஆசைப்படலாம் தான் வரும். ஏன்னா நீங்க இதே மாதிரி வந்து கண்டினியூஸா போட்டுருந்தீங்கன்னா தாராளமா வரும். ஸோ அதனால நீங்க வந்து கண்டினியூஸா பண்ணுங்க. திண்டுக்கல் சின்னாலப்பட்டியா வேல்முருகன். தேங்க்யூமா, தேங்க்யூ. உனக்கு தான் இனியும் நான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போறதுக்கு என் கூட இருக்கணும். என் உறுதுணையா இவங்க தான் இருக்கிறாங்க. இருக்க மாட்டேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதனால வந்து இவங்க ஐடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹேமலதா ஆக்ட்ரஸ். ஆமா, இவங்க ஐடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, யூடியூப்பையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேமலதா ஆக்ட்ரஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் ஐடி. ஹேமா உங்களை தான் சொன்னேன், ஏன் பிளாக் பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணிருங்க, ஏதாவது பண்ணிருப்பீங்க, அதனால தான் நான் பிளாக் பண்ணிருப்பேன். சும்மா பிளாக் பண்ண மாட்டேன். சரி ஓகே விடுங்க. ஹேமா செல்லம் 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 செல்லம். யுவர் அண்ட் கிரஷ் ஜா. ஹாய் மனோகரன். ஹாய் வெங்கட். ஹாய் வேல்முருகன். சின்னாலப்பட்டியில எங்க? சின்னாலப்பட்டியில தான். ஹரோஷ் ஹாய்மா. வைதி நட்ராஜ் ஹாய்.
ப்ரொடியூசர் ஞாபகம் இருக்கா? என்னங்க நீங்க சின்னலப்பட்டியா? ஐயோ எவ்வளவு ஷாக்கா கேக்குறாங்கப்பா. சின்னலப்பட்டியே தான். ஒரு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு படிக்க முடியறது இல்ல. ஸ்ரீ ஹரீஷ் ஹாய்மா. குறைஞ்சிட்டே போகுது. வந்துரும் அது வரும் போகும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹேமாக்கு தெரியும். வைடே நட்ராஜ் உன்னை தெரியுமா? சாரி யாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். ரமேஷ் ஹாய். கார்த்தி ஹாய். சூர்யா அண்ட் தேவ் ஹாய். நான் சேகர். ஓ காந்தி கிராமத்துல தான் இருக்காங்களா? ஓகே ஓகே. என்னோட கேகே நகர் ஆபீஸ் வந்திருக்கீங்கல்ல, ஆபீஸ் போயிருக்காமே. நானா? ஆமா. ஓகே சாரி சார். அவங்க இன்பாக்ஸ்ல போய் மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது. நிறைய ஆபீஸ் ஏறி இறங்குறோம், பாக்குறோம். நிறைய காஸ்டிங் டைரக்டர்ல எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க, தெரிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு முக்கியமான எதுனா அவங்களுடைய ஐடி சொல்லு, அந்த ஐடியில போய் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. என்னோட ஐடி. சரி ஓகே. ஸோ இப்போ வந்து குட் டைம் ஃபார் 11:26. 12க்கு பண்ணுவோமா? இல்லை டைம் ஆயிரும். அதுக்கு இன்னும் ½ an hour இருக்குல்ல. ஆமா. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. சாப்பிட்டீங்களா? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டோம். இன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் வாட்டி ஊட்டி விட்டாங்க, அதுவும் நான் கேட்டதுனால. இல்ல நான் கேட்காம தான் ஊட்டி விட்டேன். ஐயோ நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னேன். ஐயோ அக்கா ஓபன். என்ன ஓபன்? நீங்கெல்லாம் எங்கடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். என்ன ஓபன் சொல்லுங்கப்பா. இங்க இவ்ளோ பெருசா ஓபனா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் போடாம இன்னைக்குதான் கையில. சரி இன்னைக்கு வந்து சுகி அக்கா வந்து நான் சொன்னதுனால ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆர்ம்ஸ்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க. புளுக் புளுக்குன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த ஆர்ம்ஸ். சோ இந்த ஆர்ம்ஸ் வந்து நல்லா இருக்கா? சோ நல்லா இருக்குல்ல, நீட்டா இருக்குல்ல இந்த ட்ரெஸ். இவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா தெரியல. சோ அதனால நல்லா இருந்தது ட்ரெஸ் பார்க்கும்போது. நீங்க இது போடுங்கக்கா அப்படி சொன்னா போட்டாங்க, நல்லா இருக்கு. 12 மணிக்கு என்ன பண்றீங்க? 12 மணிக்கு நீங்க வரீங்களா? கேக் வெட்ட போறோம். நாங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்ததுனால சரி கேக் வெட்டலாம் அப்படின்னு இருக்கோமா. அதனால சரி வந்து வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகும் போது சரி எல்லாருக்கும் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். கேக் வெட்டி உங்க முன்னாடி தானே கேக் வெட்ட முடியும், ஒவ்வொருத்தர் முன்னாடி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டலாம் அப்படிங்கறதுக்காக லைவ்லயே பண்ணலாம். கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. 2 பேரும் வெட்டி 2 பேரும் திங்குறோம்னு சொல்லிட்டு சாப்பிட விடாதீங்க. எல்லாரும் வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். ஆமா, திட்டாதீங்க பாஸ். ஸோ அக்காவோட சேனலுக்காக இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேக் வெட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ கேக் வெட்டணும்? தீப்பெட்டி வேணும். நான் போறேன் நீங்க உட்கார நின்றுக்கணும். அப்படி திரும்பி போயிட்டு வாங்க. நான் எடுக்கிறேன், போயிட்டு வாங்க. எது பாக்குறேன். என்ன கலர் சொல்லு பாப்போம். என்ன கலர் பார்க்கவே இல்லையே. பார்க்காம தான் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இப்ப லைவுக்கு காரணமும் நான் தான், 1000 சப்ஸ்கிரைபர் காரணமும் நான் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்லி காட்டணும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீ இத சொல்லு, நான் எவ்வளவு ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கலர்னு நீ சொல்லு. எனக்கு பிடிச்ச கலரு பிளாக்கு, அப்புறமா ரெட்டு. நான் போற நெகப்பாலிஸ் ரெட்டு, இந்த டேபிள் ரெட்டு. எங்க போனாலும் அந்த சிவப்புங்க அதை எடுத்து கட்டிப்பா, அது தெரியும். ஒரு சாரி கூட இங்க பாரு, என் தலைக்கு மேல ஒரு சாரி இருக்கு, வாங்கி ரொம்ப நாள் அதை கூட இன்னும் கட்டாமையே இருக்கேன். நமக்கு வந்து இருக்கு 5-6 வந்து அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் அவர் நமக்கு தாராரு. ஹாப்பி பர்த்டே இல்லப்பா. இன்னைக்கு வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்காங்க. அதுக்காக ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கா?
அவங்க சூஸ் பண்றாங்களா? பிங்க் கலர். சரி சொல்லுங்க, என்ன கலர்ல இது இருக்கும் சொல்லுங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு நான் வந்து ஒரு 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 ப்ராடக்ட் வந்து கிஃப்ட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்டர்ஸ்டாண்ட். என்ன அண்டர்ஸ்டாண்ட்? சரி சொல்லு. லாவெண்டர். இப்போ என்ன Dress போட்டுருக்க? நான் லாவெண்டர். அப்ப கேக் லாவெண்டரா? அதான் இந்த Dress போட்ட உடனே நீ இது போடு, இது நல்லாவே இல்லனாலும் பரவாயில்ல ஐயோ அப்படின்னு நினைச்சா. ஓ ஏய் நிஜமாவே லாவெண்டர். சோ இவங்களோட போன் எல்லாமே இந்த பர்பிள்ல தான் இருக்கும். சோ அதனால எடுத்துலாமா? எங்க இப்போ 1 வந்து ஓரமா போயிடுச்சு. இல்ல மெல்ட் ஆயிருக்கு. இது வந்து ஐஸ் கேக். சோ 1000 சப்ஸ்கிரைபர் ஃபார் ஸ்மைலி ஹார்ட். என் ஹார்ட்டையே உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா என் ஹார்ட்டை இவங்க புரிஞ்சிக்கல. கிடைக்கிற சாக்குல வந்து இந்த 2 ஸ்டில் டக்கு டக்குன்னு அடி பாப்போம். எடுத்துட்டேன், அனுப்புறேன். எடுத்துட்டியா? எடுக்காம இருப்பானா சொல்லு. உனக்குதான் அக்கறை இல்ல, எனக்கெல்லாம் இருக்கு. உனக்குதான் என் மேல பாசமே இல்ல. இது ஏடடி, இது பொடி உன் கையில. கத்தி வேணாமா? அதையே இப்ப எடுத்துக்கிட்டு நான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர் வந்து கிரீன். சோ அதனால கிரீன் கலர் கத்தி. சே அழகா இருக்கு லாவெண்டர்ல. பர்பிள் செம்மையா இருக்கு. சரி எடுங்க, பிடிங்க. வாவ், அங்க வர லாவெண்டர் ஹாட். கொஞ்சம் இது இப்படி தூக்குன மாதிரி பிடிங்க. கீழே விழுந்துற போது மெல்ட் ஆயிருக்கு. கேக்கு கீழே இப்படி கொஞ்சம் இப்படி 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 இருப்புலா. இப்படி இப்படி தூக்கின மாதிரி இப்படி இப்படி ஒரு நிமிஷம் அப்படி இப்படி தூக்குன மாதிரி. ஒரு நிமிஷம் தூக்குன மாதிரி புடுறியாத்தா? அப்படி தூக்குன மாதிரி இல்ல, கீழே கீழே போய் இது இப்படி தூக்குன மாதிரி. என்னடா சரி, இங்க கேமரா தானே பாக்குற? மண்டக்கசையா நான் போட்டோ எடுக்கிறது இந்த கேமரா. ஓகே ஓகே. பாட்டி அப்படி கும்முன்னு இருக்காங்களா? சரி சாரி, ஆண்டி அப்படி கும்முன்னு இருக்காங்களா? பின்னாடி விட்டா பாட்டிக்கு போயிட்டு அடி பாவி எடைய பாட்டி ஆயிட்டாலே. இன்னும் ஒரு வருஷம் பாட்டி. பாட்டிக்கு போற ஃபிகர் எல்லாம் பாட்டியானா எப்படி? பாட்டிக்கு போகிற ஃபிகரா? ஓ மனசுல அப்படி என்ன இருக்கும்? என்ன பண்றது? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்படி ஒரு சமாச்சாரம். இது வேணுமே. போயிட்டு வாங்க மேட்ச் பாக்ஸ் வந்து திரும்பி போங்க. ஓகே. கண்ணாடியில எல்லாம் தெரியுது. உங்களோட பேக் ஷேட் தெரியுது. உங்களோட பேக் ஷேட் அழுக்கி குளிக்கி நடக்காம போங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு அக்காவோட யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 2000 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில். அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து யூடியூப் வந்துட்டு இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பிங்க் கலர் கேர்ள்ஸ்னாவே பிங்க் கலர். ஸோ அதனால் பிங்க். 2 தீப்பெட்டி இருக்கு. யாரா இது பெரிய இதே தீப்பெட்டி. இத பத்தினா ஃபயர் வரும். இதுவும் தீப்பெட்டி. பாத்தீங்களா? சின்னதுக்கு சின்னது, பெருசுக்கு பெருசு. எப்படி உங்களுக்கு எது வேணும்? சின்னது வேணுமா பெருசு வேணுமா? ஓகே பத்தட்டா? ஃபேன் ஓடுதா? ஏசி தான். ஹாய். இங்க உள்ள போடுவா. அடி பாவி. சூப்பர். இதே மாதிரி 10,000 அதுக்கப்புறம் ஒரு 5,000 வெட்டலாமா? 5,000ல கேக்கு, அதுக்கப்புறம் 10,000ல கேக்கு, அப்புறம் 25,000ல கேக்கு, 50,000ல கேக்கு, 1 lakhல கேக்கு, அதுக்கப்புறம் அப்படி அப்படியே lakhs 5 lakhs நம்ம வந்துட்டு கேக் வெட்டணும். ஓகே, 1 million வரைக்கும் வரணும் சீக்கிரமா. அதுக்கு நீங்க வந்து விடாம யார் மேல என்ன கோபம் இருந்தாலும் யூடியூப்ல வீடியோ போடணும். புரியுதா?
சூப்பர். இந்தாங்க வருதுங்க. சூப்பர். இந்தாங்க அது இருக்கட்டும் இல்லையா. ஆஃப்ல இருந்துடுங்க, ஆஃப்ல இருந்துடுங்க, ஆஃப்ல இருந்துடுங்க. கங்க்ராட்ஸ். சூப்பர். இந்தாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆக்ட்ரஸ் சின்னாலம்பட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி vlog வேணும்னு, ஏன்னா அக்கா வந்து யூடியூப்க்கு வந்து எல்கேஜி இப்போதான். ஸோ அதனால உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும், அக்கா பற்றின வீடியோஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அக்கா வந்து வீடியோ போடுவாங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல் ஹேமலதா ஆக்ட்ரஸ், என்னோட யூடியூப் சேனல் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 16K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 16,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்தாங்க உங்க எல்லாருக்குமே கேக் பிடிச்சிருக்கா? உன் ட்ரெஸ்ஸுக்கு இன்னைக்கு மேட்ச். ஆமாவுல, நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹேமா பத்தியா என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. அத்தனைக்கும் உங்க இந்த லைவுக்காக, இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்காக புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் வேற ஒரு 2 நாளா சண்டை, பேசவும் இல்லை, ஃபோனும் பண்ணல, மெசேஜும் பண்ணல. ஸோ இன்னைக்கு நம்மளே வாங்கிட்டு போலான்னு நானே வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா இங்க வந்து பர்பிள். ரொம்ப 2 நாளா சண்டை இவங்க தான் போட்டாங்க, நான் தான் போடல. நீ ஃபோன் பண்ணாத, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், உனக்கு ஒரு கோடி கும்பிடு அப்படிலாம் சொன்னாங்க. மானம் கெட்டு போய் வந்திருக்கேன். அப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கால் பண்ணேன். நான் பண்ணல, நான் தான் நான் தான் சண்டை போட்டேன். அப்புறமா நான் தான் கால் பண்ணேன். இவங்க சண்டையும் போடுவாங்க. இவங்க எப்படி தெரியுமா, ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் சில்லியா இருக்கும் இவங்க சண்டை போறது. ஒரு சண்டைனா ஒரு போனை பண்ணி ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டு வைப்பாங்களா? போனை போட்டு சண்டை போடுறாங்கன்னா நம்ம ஹவுஸ் ஸ்பீக்கரை போட்டு அப்ப அந்த பக்கம் விட்டுடலாம். இவங்க அப்படி கிடையாது. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ரெக்கார்ட் அனுப்புவாங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் என்னோட போனை வச்சுக்கிட்டு இப்படி கேட்கணும். ஓ அன்னைக்கு நடந்த அந்த பாயிண்ட் சொல்றாளா, சரி அதுக்காக தான் இப்ப சண்டை போட்டிருக்காளா, சரி நான் எங்கேயோ ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருப்பேன். சரி. ஓ முந்தா நேத்து அந்த மேட்ரா, சரி அப்புறம் என்னென்ன இழுத்துருக்கா அப்படின்னு நான் அத்தனையும் வந்து நோட் பண்ணேன். ஏன்னா எப்பப்பயோ போட்ட சண்டையெல்லாம் இழுப்பான். அதெல்லாம் சேர்த்து வச்சு உன் வேலையை நீ பாரு, என் வேலை நான் பாக்குறேன் அப்படிம்பாங்க. அப்புறம் என் வேலையை நான் பார்த்தா இந்த பர்பிள் கலர் ஹார்ட், இந்த பாரு என் ஹார்ட் போட்டு சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு நான் ஸ்மைலி போட்டு கொடுத்துருக்கேன். ஆமா என்ன ஓமா ஆமா. அதாவதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான். பாசம் வச்சாலும் எக்ஸ்ட்ரீம், கோவம் வந்தாலும் எக்ஸ்ட்ரீம், அழுதாலும் எக்ஸ்ட்ரீம். என்கிட்ட என்ன கேக்குறீங்க அவங்களே ஒரு எக்ஸ்ட்ரீமா தான் இருக்காங்க. எந்த இடத்துல கம்மியெல்லாம் இல்ல. மனசு அதே மனசு ரொம்ப பெரிய மனசு. நீங்க வேணா பாருங்க மனசு ரொம்ப. அதனால என்கிட்ட யாரு என்ன வாங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தாங்க, கம்மி எல்லாம் கிடையாது. சண்டை போட்டாலும் ரொம்ப சண்டை போடுவேன், பாசம் வச்சாலும் ரொம்ப பாசம் வச்சிருவேன், மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன். உண்மையா இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் கெட்ட பேரே எடுத்துட்டே இருப்பாங்க. என்ன பண்றது? நான் உண்மையா இருக்கேன், நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே முழுங்குறா. ஒரு வாய் கொடுத்தேன், அவ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாலே கொடுத்தாளா? உனக்கா ஊட்டி விட்டானே கேக்கு, இது குடுக்கல. இப்ப கேட்டு வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது, ஆனாலும் கொடு. சூப்பர். ஃப்ரிட்ஜ்ல வைங்க, குறுங்க வச்சுட்டு வரேன். இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வைக்கவா? உனக்கு ஒரு தட்டுல, எனக்கு ஒரு தட்டுல எல்லாம் இல்ல, எனக்கு போதும், அவ்வளவுதான். ஏன் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன், ஒரு வாய் வேணா சாப்பிடலாம். என்னோட கேக் நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா டேஸ்டியா இருக்கு, நல்லா இருக்கு. சிவா ஹாய்மா, மை லவ் யூ பேபி, தேங்க் யூ பேபி. I love you baby. யாரப்பது சேகர், I love you. ஷியாம் ஹாய், பாண்டி ஹாய், நவ் ஹேர் ஹாய், பேரர் பெரிய சரவணனா ஹாய், யோகா ஹாய், தேஷ் ஹாய். சஜி ஒரு டான்ஸ் பண்ணுங்க.
ஐயோ அந்த ஒரு டான்ஸ் இருக்கே கமல் சார் சொன்ன மாதிரி. இப்ப எது கமல் சார் வந்தார் உள்ள? கமல் சார் இழுத்துடணும். கமல் சார் வந்து என்னோட டார்லிங், என்னோட லவ்வர், என்னோட கிரஷ். இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தா கும்ம போறாங்க. அப்படி அவருக்கே தெரியும், அவர்கிட்டயே சொல்லிருக்கேன் லவ் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி எது கமல் சார்ட்ட. அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும் நான் கமலோட பெரிய பெரிய ஃபேன், பெரிய பெரிய ஒரு கிரஷ். நீ பெரிய ஃபேன். அடி பாவி, ஜோக்கர் இப்படி பண்ணிட்டு போயிட்டல, ஜோக்கராவே பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. இங்க பாருங்க, ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருக்கு. டிஜித் குமார் ஹாய். லூசு ஹாய். யோகா ஹாய். சொல்லுங்கம்மா. யூடியூப்ல ஆக்ட்ரஸ் சின்னாலப்பட்டி சுகி யூடியூப் சேனல் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஒரு டங்குன்னு ஒரு போட்டுருங்க. என்ன போடுறது? யூடியூப்ல தான். ஓகே. ஹாய் சுகந்தி சொல்லுங்க. ராஜ்குமார் ஹாய்மா. டேலு ஹாய். ஹலோ அக்கா ஹாய்மா சொல்லுங்க. அக்கா தம்பி பாசமலர் தம்பி யார் நீங்க? ராஜ்குமார் ஹாய். நான் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல வா. நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சிஜித் குமார், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? யூபி ஹாய்மா. மாடர்ன் ட்ரெஸ் சூப்பர். மாடர்ன் ட்ரெஸ்லாம் இல்லைங்க, நார்மல் சுடி தான் போட்டிருக்கேன். அந்த சுடியில கை இல்லைங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸே செட் ஆகாது, ஒன்லி சாரீ தான் செட் ஆகும். மோஸ்ட்லி சாரீ தான் அதிகமாக வேர் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிறதுமே அதிகமான சாரீஸ் தான் நான் இருக்கும் எனக்கு. லாவெண்டர் ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் பேபி. ஹாய் ராஜேஷ் சொல்லுங்க. ஹாய்மா. கண்ணன் ஹாய். டுடே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? கோட் சாப்பிட்டேன். எப்படி இருக்கீங்க சதீஷ்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நோ ரிப்ளை மெசேஜ், லிட்டில் பிஸி பேபி. ஓஹோ, யார் அந்த பேபி? நம்ம செல்லங்கள் தான், என்னோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ், என்னோட இன்ஸ்டா ஃபேன்ஸ், என்னோட இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்ஸ்டா ஃபேமிலிஸ், என்னோட இன்ஸ்டா அண்ட் எக்ஸட்ரா 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 எல்லாமே. நான் வந்து பாட்டு பண்ணாலும் என்ன லைக் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணாலும் என்ன லைக் பண்ணுவாங்க, எப்படி பண்ணாலும் என்னோட மக்கள் வந்து பாதி கழுவி ஊற்றுவாங்க, பாதி லைக் பண்ணுவாங்க. சப்போர்ட். மாடர்ன் ஆண்டி. மாடர்ன் ஆண்டியா நான்? நானும் சின்னாலப்பட்டி தான். தெரியும்பா தம்பி, உன்னை தெரியாம இருக்குமா? அரவிந்த் உன்னை தெரியும்பா. யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஒரு டான்ஸ் பண்ணுங்க. ஹாய் ஐ எம் ஜெகன் நிஷா. பண்ணுங்க. அப்படியா? கேக் முடிஞ்சு போச்சு. போடலையா கேக்கு? கேக்கு மூஞ்சிக்கு போடலையா? மூக்குக்கு போட்டேன். மூக்குக்கு ஆமால அப்ப இருக்கு. ஐயோ வளைச்சு போட்டோம். மூக்குல போட்டு விட்டாங்க, மூஞ்செல்லாம் வேணாம். ஆமா தேங்க் யூ. சூப்பரா லுக்கிங் சோ கியூட். சூப்பர் ஆண்டி, சூப்பர் ஆண்டிக்கு எல்லாம் குறையல. சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, நீ ஒரு வாய் சாப்பிடு, நான் ஒரு வாய் சாப்பிடுறேன். எனக்கு இந்த க்ரீம்லாம் வேணும். இந்த பன் மட்டும்.
நீங்க தான் வளர்ற பிள்ளை, அதனால கிரீம்லாம் சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடு, டயட்ல இருக்காத. இவன் வந்து ஜிம்முக்கு போறாங்க, அதனால அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது. ஐயோ பயங்கர ஸ்ட்ரிக்ட், ஒண்ணுமே முடியல. அப்படியெல்லாம் இல்ல, சாப்பிடுவேன். இப்ப எனக்கு சீரியஸ் தம்பி, இந்த என்னைய பார்த்தா நீ ஆன்ட்டின்னு சொல்ற, இவங்கள பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரியா தெரியுது. சரி பார்த்தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. என் புருஷன் கோச்சுக்க மாட்டாரு. கமெண்ட் பார்த்து போடுங்க, சும்மா ஏதோ போடணும்ட்டுலாம் போடாதீங்க சரியா. ஆன்டின்னு சொல்றதுனால அவரே தாத்தாவா இருப்பாரு. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆற? கூல் கூல். மீரா ஜாஸ்மின், அவங்கதான் மீரா ஜாஸ்மின் மாதிரி இருக்காங்க. மீரா ஜாஸ்மின் அது என்ன பண்ணும், சண்டைக்கோழி. கேக் கான்ட்ராஸ்ட் சேம் கலர், நைஸ். ஆமா தேங்க் யூ. ஆனா இந்த கலர் Dress தான, சீரியஸ்லி எனக்கு தெரியாது. நீங்க ஆன்ட்டி இல்ல, என்னப்பாவும் பிரச்சனை. நீங்க ஆன்ட்டி இல்ல. சரி ஓகே, தள்ளி விடுங்க. நீ பிகரா. சரி சரி சாமி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால என்ன, வடப்பழனி சொத்தா போக போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த சொத்தா எனக்கு ரிப்ளைவே நீங்க பண்ணுங்கப்பா, ரிப்ளைவே பண்ணுங்களேன். மாடர்ன் குயின்ஸ் என்ன ரிப்ளை சொல்லுங்க. ஹாய் அக்கா, சுரேஷ் சொல்லுப்பா. எல்லாரும் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே கண்ணு சொக்குது. உனக்கு கேக்கா தம்பி, இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி போறேன், எடுத்துக்கோ கேக்கு. ஆண்டி அழகா இருக்கீங்க, தேங்க்யூ. அவங்க முதல் மரியாதை ராதா மாதிரி இருக்காங்களாம், உனேத்தா சொல்றாரு. நானும் தேங்க்யூ. ஹாய் அக்கா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஹாய் மேம். ஹாய் சீஸ். ஒரே ஒரு டான்ஸ் பண்ணுங்க. நோ ஐடியா. இப்ப ஆடுவோம் ஒரு ரீல்ஸ் இந்த ட்ரெஸ்ல. அக்கா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். உன்னை நான் எப்பெல்லாம் ரசிக்கிறேன் தெரியுமா? எப்படி ரசிக்கிற? எவ்வளவு நான் உன்னை எப்ப ரசிக்கிறேன் சொல்லு, கரெக்டா சொல்லு. இதோட என்னோட ஃபேன்ஸுக்கு சொல்லு, நீ எப்படிலாம் ரசிக்கிறீங்க? அதெல்லாம் முக்கியம் இல்ல. உனக்கு எத்தனை வாட்டி நான் செலக்ட் பண்ணிருக்கேன்? ஒன்னு கரெக்டா சொல்லு. 1 2 3 டைம். என்ன 3 டைம் சொல்லு? காஸ்டியூம், ஹேர். அது இல்ல, அது அப்படி பிரிச்சு இல்ல. 3 சிச்சுவேஷன், 3 சீன் இல்ல, 3 சிச்சுவேஷன். 3 இடத்துல உனக்கு வந்து நான் காஸ்டியூம் வந்து இது பண்ணுங்க, இது போடுங்க, இப்படி இருந்தா அழகா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன சிச்சுவேஷன் கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். மறந்துட்டேன், இப்ப இருக்குடி உனக்கு. வந்து உருட்டு ஆடியோ லான்ச்சுக்கு ஒன்று நான் வந்து கேட்டிருந்தேன், என்ன மாதிரி ட்ரெஸ் போடுற, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட போறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தலைவன் தலைவியோட ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபேன்ஸ் ஷோக்கு போகும்போது என்ன காஸ்டியூம் போட. அப்ப மொத்தம் 4. ஓகே ஓகே. இது 2வது. ஓகே, அதுக்கு நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஐயோ இன்னும் 2 இருக்கா? 2 கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 சொல்லு, நீதான் சொல்லணும். நீ குழு கொடுக்குறியா? இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஒண்ணு, உன்னோடது. இன்டர்வியூல வந்து எனக்கு ஹேர் எக்ஸ்டென்ஸ், எனக்கு ஷார்ட் ஹேர் தான். எனக்கு லாங் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஷார்ட்டா இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் ஹேர் எனக்கு வைக்கணும்னு என்கிட்ட இருக்கு, ஆனால் எனக்கு வைக்க தெரியாது. ஸோ இவங்க தான் அன்னைக்கு வந்து எனக்கு எக்ஸ்டென்ஸ் ஹேர் வந்து வச்சு விட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோட வீடியோஸ் எல்லாமே இவங்க தான் என்னோட யூடியூப் சேனல்லையோ சாரி இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் இவங்க தான் என்னோடது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் சேம் பர்பிள் கலர் சாரி. அவங்க ஒரு ரெட், ஒரு மஞ்சள் புடவை, பச்சை புடவை அந்த மாதிரி எடுத்து கட்டுறதுக்காக வச்சிருந்தாங்க. அப்படியே எல்லாம் எடுத்து வச்சு
ஏமா அந்த சிவப்பு கலர் போடல இது நல்லா இருக்குவா அக்கா, எனக்கு டென்ஷன் ஆகும், நீ பண்ணக்கூடாது, அழகா நீ வரணும் அப்படின்னு அவங்களோட ஸ்லாங். ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊர் ஸ்லாங். ஆமா ஆமா. என்னப்ல ரெட் கலர் புடவை தான் எடுத்து வச்சிருக்கேன், என்ன கட்டவா இல்ல வெள்ளை கலர் இருக்கு, மஞ்சள் புடவை ஒண்ணு இருக்கு கட்டவா. அப்புறம் இத வந்து எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க. அதே நாளைக்கு போட்டோஸ் இருக்கா, நாளைக்கெல்லாம் அப்புறம் பாக்கலாம், நாளைக்கு உசுரோட இருந்தா பாக்கலாம், இப்படி இதை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலர் கட்டி இருப்பாங்க. ஸோ அது வந்து தலைவன் தலைவருடைய நிறைய ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ்ல வீடியோஸ்ல கூட வந்திருக்கு. சூப்பரா பப்ளிசிட்டி ஆயிட்டீங்க. ஆமா, அதுலயும் சேம் பர்பிள் கலர் சாரி தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சாரியை செலக்ட் பண்ண, அதான் சொல்றேன், அத செலக்ட் பண்ணது இவங்க தான். பர்பிள் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நானும் கோவத்துல நான் வந்து டப்பிங்ல இருந்தேன். இப்போ கால் பண்ணாங்க, என்ன பாப்பா, நான் ஃபர்ஸ்ட்ல வந்து என்னம்மா அப்படிமா, இப்போ வந்து சொல்லுங்கக்கா, அம்மால இருந்து அக்கா வந்துச்சு, சொல்லுங்கக்கா, பாட்டி தாத்தாவுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னைக்கு கேக் வெட்டிடலாமா, என்ன பண்ண, நேற்று வந்து கெடா விருந்துக்கு போயிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் என்னோட வீடியோஸ் நான் போட்டுட்டேன். போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டேன். ஸோ ரொம்ப டயர்டு. நேற்று ரொம்ப சந்தோஷமான நாள். 2000 பேருக்கு நேற்று வந்து சாப்பாடு போட்டோம். ரொம்ப சந்தோஷமான நாள். அது முடிச்சுட்டு வந்துட்டு கூப்பிடுறேன், என்ன அந்த சார்ட்ட சொல்லி வச்சிருக்கேன், கார் கன்வென்ஸ் தராங்க, எல்லாம் பண்ணி கூப்பிடுறேன். ஆமா, நீ அப்புறம் என்ன இதுல சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ ஆங்களா ஊங்களா சண்டை பண்ண, இவங்க ஆவனா போன் பண்ணாதான் மெசேஜ் பண்ணாங்கதான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்றது, நான் காலையில எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு 6 மணிக்கு கிளம்பணும் இங்க இருந்து. நானும் அம்மா பாப்பா 8 மணிக்கு 8:15 அங்க போய் சேர்ந்தோம். போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டேன். நேற்று வரல. இப்போ இன்னைக்கு நான் டப்பிங் ஷோ, இன்னைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா, மொக்கையா இருக்கான் ஒருத்தன், டான்ஸ் ஆட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவன் டான்ஸ் ஆனோடனே அவனுக்கு மொக்கையாகி போச்சு. தம்பி நீ இந்த இதை தள்ளி விட்டு போசாமி, நீ கோவிலுக்கு போயிட்டு வந்து டப்பிங்ல இருந்தேன். இன்னைக்கு வெட்டிடலாமான்னு கேட்டாங்க. சரி பாவம் பிள்ளை 2 வாட்டி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சொல்லல, வரலன்னு சொல்லல. 15 நிமிஷம் ஆகும் என்ன டப்பிங் முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அடுத்த 15 மினிட்ஸ்ல நான் கீழே வந்துட்டேன். அம்மனி வந்து அப்படியே ஃப்ரீ பேர்டா இருக்காங்க. வரணுங்கிற அக்கறை கிடையாது, மேக்கப் போட்டு ரெடியா இருக்கணுங்கிற அக்கறை கிடையாது, ட்ரெஸ் போட்டு ரெடியா இருக்கணுங்கிற அக்கறை கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம தான் இவங்களுக்கு வந்து மெனக்கட்டு எல்லாம் செய்யணும். நான் இவ பேசுறத பார்த்தா வருவாளா வரமாட்டாலாம் தெரியாது. சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே போறாங்க. ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி, எனக்கு யூடியூப் சேனலே எனக்கு தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், வீடியோ எப்படி போடணும், அதில் ஏதோ ஹாட் ஸ்டார்க்லாம் டைப் பண்ணணும், அந்த எந்த விஷயமே எனக்கு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இவ தான் சொல்லி கொடுத்தா. சரி, இவ்வளவுக்கு நம்ம இப்போ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், கூட இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும்ல, அதனால என்னடா வர்றாளா வரலையான்னு தெரியல. இப்ப நான் வராம இருந்தா நீயே கேக் வாங்கி வெட்டி இருக்க மாட்டேன். வெட்டவே நான் வீடியோவே 4 நாளா போடல. நானா வெட்டி இருப்பேன். யாரு என்னையவா? நானா இருந்தா இப்ப வரலையா போடே, அப்பதான் 1000 ரூபாய் கேக் இல்லப்பா 2000 ரூபாய் கேக்குனாலும் வாங்கி நான் வெட்டி இருப்பேன். வரல இந்த லைவோ இல்ல இந்த வீடியோ பார்த்து எரிஞ்சு சாவட்டும் அப்படி. அப்படிதான் நினைக்கவே மாட்டேன். அவளே இல்ல நினைப்பனா, நான் என்ன தெரியுமா, நம்ம கூட இருக்கிறவளே வரல. ரவுண்டு பொட்டு பதில் சின்ன நீட்ட பொட்டு வச்சா அழகா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓ என்னையவா, எனக்கு ரவுண்டு பொட்டு நல்லா இல்லையாம்மா, நீட்ட பொட்டு வைக்க சொல்றாங்க. சரி தம்பி, இனிமே நான் நீட்ட பொட்டு வைக்கிறேன். எல்லாம் அந்த பயவுல சொல்றான், எதுவுமே எப்பா நான் ஏதாவது தப்பா பேசுறேன். நீட்ட போட்டுனா எப்படி இப்படி வச்சு அசிங்கமா இருக்கும்ல, அதுதான் எப்படி நீட்ட போட்டு நான் எப்படித்தான் சொல்றதோ. வாயில சொல்லு, என் வாயில பேச முடியாது. அந்த ஆண்டிக்கு நல்லா அடிமை. இனி இதுக்கு மேல போச்சுன்னா இனி வேற ஏட கூடமா தான் பெய உள்ளே பேசுவாங்க. மணி ஆயிடுச்சு. ஆமா, அதனால பொட்டிய மூடிட்டு நம்ம கிளம்பலாமா? ஏய் யாருது, கொன்னுடுவேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? அவங்களோட நேம ஸ்பாயில் பண்ணலாமா, இந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தலாமா, அந்த சென்ஸ் கூட உங்களுக்குலாம் வேணாம். இப்படிதான் இப்ப எல்லாம் இருக்கீங்களோ. ஜாலியா கமெண்ட் பண்ணுங்க, அத இதுல சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே. உன்னை பிளாக் பண்றேன்டா பிளட்டி ராஸ்கல். நான்
இருங்கடா பிளாக் பண்ணாம விட மாட்டடா. என்ன பேரை வாசி வாசிக்க கூடாது. இன்னும் வாசி. எல்லாரும் போய் கேட்பாங்க அந்த ஐடிக்கு. பாரு எல்லாரும் நோட் பண்ணிட்டாங்க. என்னன்னு சரி விடுங்க. ஹாப்பி 1K சப்ஸ்கிரைப் மேடம். எஸ் இவங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. சரி ஓகே. தேங்க் யூ ஆல் எல்லாரும். மணி இன்னொரு 5 நிமிஷம் 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு வாங்கி கொடுங்களேன் தயவு செய்து. ஸ்டிக்கரா போடுறீங்கல்ல அதுக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுங்களேன். வாங்கி கொடுத்தா நான் போட்டுப்பேன் நானு. ஐயோ யாரா இவ எதுக்கு இப்பெல்லாம் ஹாய் பேபிஸ். ஹாய் பேபிஸ். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. இன்னும் கொஞ்சம் கீழே பிடிங்க. சரி எப்படி பிடிக்கணும்? இப்படி கிராஸா. அப்படியா? அவ்வளவுதான். ஐ லவ் யூ. கையை திருப்ப கூடாது. அவ்வளவுதான். கீழே பிடிங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அட்ரஸ் சைஸ் சொல்லுங்க. அட்ரஸ் தானே வாங்கி தரேன். துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, 2வது 3வது வீட்டுல 6வது மாடியில 1வது ஃப்ளோர். 2 பேரும் எங்க கார் டிரைவா? என்னது 2 பேரும் வாங்க கார் டிரைவ் போலாம். எப்ப போலாம்? இப்ப போலாமா அடுத்த நிமிஷம் போலாம்? நான் ரெடி. ஏன் நீங்க ரெடியா? சூப்பரா இருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல 12 மணி ஆனா நம்ம பெய்ய உள்ளிகளுக்கெல்லாம் அதெல்லாம் வேற மாதிரி ஆகும் நினைக்கிறேன் போல இருக்கு. ஐயோ பைத்தியார பசங்க. ஆனா எப்படிலாம் இப்படி பண்றாங்களோ இந்த. தேங்க்யூ. எப்படிதான் இப்படிலாம் பண்றாங்களோ. குட் நைட் பேபி. குட் நைட் 8850. குட் நைட். எப்பலாம் போலாம்? எப்ப வேணாலும் போலாமா? சரி வாங்க இப்ப கிளம்பி வாங்க போலாம். சுகந்தி மேம் ஷூட்டிங்க்கு அசிஸ்டன்ட் ஒர்க் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு பேட்டா இல்ல. பொங்கலும் புளியோதரையும் போட்டு அழிச்சு போடுறாங்க. இப்போ எனக்கு ஷூட் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. நானும் இவளுமே சும்மா தான் இருக்கோம். இல்ல இவங்க பிஸியா தான் இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் டல்லா இருக்கேன். சோ அதனால ஒர்க் எனக்கு கண்டிப்பா வந்துச்சுன்னா எனக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பார்வையிலேயே இருக்கு. நான் கண்டிப்பா எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அசிஸ்டன்ட் பதிலையே மாத்திட்டாங்க. பார்வை உந்தன் பார்வை அந்த மெசேஜ் தான் எந்தன் பார்வை. அவனை பிளாக் பண்ணுங்க. அந்த பிளட்டி ராஸ்கல் தானே? ஹேமல்லாதா போட்டிருக்காங்க அப்படி உன் பேரை ஐடியில. என்ன ஐடியில? ஐயோ எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு. பொண்டாட்டிஸ் 2 பேருமே உங்களுக்கு பொண்டாட்டிஸ். 10மா போதுமா? சரி பிளாக் பண்ணுங்க. பிளாக் ஆக மாட்டேன். ஏன்னா ரன்னிங் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அது போயிடுது. அவனுக்கு இருக்கு. ஆமா ஜெய் அவன் இல்ல ஜெய்ஷ்டா. அதான் அவன் உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா? யாரு தெரியல. ஹேமா ஹார்ட். தேங்க் யூ பேபி. ஐ லவ் யூ. நீ வைய உனக்கு ஹார்ட் இதுல வருதா? இதுல நீங்க அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். வரலையே. ஹார்ட் வர்றது அம்பு வர்றதெல்லாம். ஹார்ட்டுக்குள்ள ஒரு அம்பா? உம்மா வேணுமா? உம்மா கொடுக்குறான். So you remember me, your friend from USA. பா பெரிய ஆள் தான் நீங்க. யுஎஸ்ஏல இருந்து ஃப்ரெண்டா? ஆனா என்னை கரெக்டா தான் சொல்றீங்க. பட் நீங்க யாருன்னு தெரியல. யுஎஸ்ஏல இருந்து. யுஎஸ்ஏன்னா அமெரிக்கா தானே? அமெரிக்கால இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹாய் சொல்றாங்கப்பா. என்ன யாருன்னு தெரியலையா? அமெரிக்கால கூப்பிட்டாங்க, துபாயில கூப்பிட்டாங்க, சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க. என் கேரகா வலசராக்கம்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு அக்கா இப்ப சொல்ல போறாங்க. சொல்லுங்க. ஆமா தானே? ஆமா. தெரி பேபி ஐ லவ் யூ. தெரி பேபி சூப்பர். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சூப்பர். என்ன
எனக்கு கோவம் வருது. என்ன சொல்லியிருக்கிறான்? எனக்கு கோவம் வருது. சரி கோவப்படாத. சரி, இந்த மாதிரிலாம் பேக் கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காதா? நான் என்ன சொல்றேன், நம்ம லைவ் வீடியோல வந்திருக்கோம். ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ், ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை வந்து நம்ம இதுல வந்து ஷேர் பண்றோம். அவங்க வந்து அவங்களுடைய ஹாப்பிய வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்றாங்க. எதுக்கு இப்படி அசிங்கம்? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம லைவ வந்து கிட்டத்தட்ட 45-50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு 40 பேர் நம்ம கூட இருக்காங்க. அந்த 40 பேர் நம்ம அன்பு லவ் அண்ட் சப்போர்ட்டை எதிர்பார்க்கறாங்க, நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 4 நாய்ங்களுக்காக நம்ம ஏன் இது பண்ணணும்? போடுற நாய்ங்க போடட்டும். நல்ல குடும்பத்தால இருக்கிறவங்க, யோக்கியமானவங்க, உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. பேசுறவங்க பேசட்டும். அவங்க சொல்றதுனால நமக்கு என்ன ஆக போகுது? அது கரெக்ட் தான். இது எல்லாமே பாசிட்டிவ் கரெக்ட். ஆமா, பிளாக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எதுக்கு கண்றேன்? ஆனா இருந்தா இரிட்டேட் ஆகுது, டென்ஷன் ஆகுது மயிலாஷ். இந்தியா வரும்போது சுகி மேம் மீட் பண்ணுவோம். கிஃப்ட் தரோமா? கிஃப்டா? நீங்க நல்லபடியா சேஃபா வந்து இறங்குனா போதுங்க. கிஃப்ட் எல்லாம் செகண்டரிங்க. நீங்க யாருங்க அத சொல்லுங்க. உங்க ஹாப்பி உங்களுக்கு, எங்க ஹாப்பி எங்களுக்கு. உங்க ஹாப்பி உங்களுக்கு, எங்க ஹாப்பி. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. சூப்பர். அனைவருக்கும் புதன்கிழமை காலை வணக்கம். விடிஞ்சிருச்சு, 12 மணி ஆயிடுச்சு. நேத்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வரைக்கும் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்களா? எங்களோட தூக்கத்தை விட்டு, எங்களோட கஷ்டத்தை விட்டு, ஸோ உங்களை மீட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து மீட் பண்ணோம். அப்போ எங்க மனசு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? கஷ்டமா இருக்கும்ல. சரி, ஓகே. ஹாப்பியா தூங்குங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சேஃபா இருங்க, ஜாலியா இருங்க, ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் லவரையும் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தெரியாம. ஆனா ஃபேமிலி விட்டுறாதீங்க. சரி, ஓகே, டாடா, குட் நைட். யார் அந்த அஜய் ஆகாஷ்? தேப்பையர் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அக்கா உள்ள இருக்கிற சிங்கம் எழுந்துருச்சு. அவ்வளவுதான், லைவாவது கீயாவதுன்னு டர்ற இறங்கிடுவாங்க. பாத்துக்கோங்க. என்ன மாதிரி சாஃப்ட்லாம் அக்கா இல்ல, டர்ன்னு கிழிச்சிடுவாங்க. பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒரு வாட்டி போட்டா பரல, போட்டா இதவே திருப்பி திருப்பி போடுறியா? டென்ஷன் ஆகுதா? நான் சொல்லும் போது ஏதோ டைலாக்லாம் சொன்னேன். குறுக்கு தேப்பையிலே இப்ப இன்னொன்னு அவளை இது பண்ணு பாரு. மத்த 2 ஐடியோ கருமம். சரி, ஓகே, பாய். எல்லாரும் போய் தூங்குங்க. ஹாப்பி மார்னிங், என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு நாங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? அதனால வந்து ஓகே, பாய். நெக்ஸ்ட் யூடியூப்ல நம்ம லைவ் போலாம்னு இருக்கோம். எப்போ போலாம்? ஒரு ரெகுலரா ஒரு டைம் நீங்க வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய லைவ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல தான், ஓகேவா? அதனால நீங்க கண்டிப்பா யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேமலதா ஆக்ட்ரஸ் யூடியூப் சேனல், ஆக்ட்ரஸ் சின்னாலம்பட்டி சுகி யூடியூப் சேனல். ஓகே, தேங்க் யூ, லவ் யூ ஆல். குட் நைட். குட் நைட் சொல்லுங்க. டாடா சொல்லுங்க. ஓகே, பை. குட் நைட். குட் நைட் சீச்சி. டாடா.